ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்டீல் கார்டு மான்வாவோட எபிசோட் 32 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே பயங்கரமாக நம்ம ஹீரோ தாக்குறான். இதனால அந்த கிழவனும் ரொம்ப தூரமாக போய் விடுறான். இதே மாதிரி திரும்ப அவன் விடாமல் நம்ம வேகமாக அவனோட லைட்னிங் அட்டாக்கை வச்சு தாக்குறான். ஒரு கட்டத்தில் அப்படியே குத்த போவானா, திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் கையில் இருக்கிற அந்த மெட்டாலிக் ஷீல்டு அது வந்து உடைய ஆரம்பிக்குது. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனே வருது, உங்களோட கிளவுட் ஸ்வார்டு இதை வந்து உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது, ஏன்னா அதோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. பாக்குற நம்ம ஹீரோ இன்னமும் கடுப்பாகிறான், ஏன்னா எவ்வளவு தூரம் ஃபீட் பண்ணிருக்கான். அப்படி இருந்தும் என்ன ஆச்சு, இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு நிறைய விஷயத்த பண்ணேன், நான் இதெல்லாம் சரியில்லை, இப்படி ஏன் ஆகணும் அப்படின்னு அவன் கத்துறான். அந்த இடத்துல வயசானவரும் கத்துறாரு, என்னப்பா தம்பி, இந்த மாதிரி உன்னோட ஸ்வாடே உன்னை ஏமாத்திச்சா? அந்த ஸ்வாடோட பவர் அது வந்து நீ நினைக்கிறத விட ரொம்ப அதிகம் போல. இந்த மாதிரி வெப்பன் எல்லாம் நீ எதுக்கு கொண்டு வரணும்? ஏன்னா இந்த மாதிரி ஒரு வெப்பனை தான் இங்க கண்ட்ரோலே பண்ண முடியலையே. அவரும் ஒரு வித்தியாசமான பவரை ஆக்டிவேட் பண்றாரு. அங்க ஒரு நோட்டிபிகேஷன்லயும் நம்மளுக்கு தெரிய வருது, இப்போ உங்களால உங்களோட ஃப்ரீக்வன்சி வழியா ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ண முடியும். அதனால நம்மால அங்க வசமா மாட்டிக்கிறான். அங்க லீக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள அவன் மாட்டிக்கின மாதிரி ஃபீல் ஆகுது. இடத்துல ரெட் கலர்ல ஒரு பெரிய மூணும் இருக்கு, இடமோ தண்ணியால அப்படியே நிரம்ப ஆரம்பிக்குது. இது இல்யூஷன் தான், எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அப்புறம் எதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல அந்த விஷயம்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. அதனால நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரியல இங்க வந்து என்னதான் போயின்னு இருக்கு. அந்த கிழவனே சொல்றான், ஏய் வந்து நல்லா மாட்டிக்கின, இது என்னோட இல்யூஷன். இல்யூஷனா இருந்தாலும் அது டைரக்டா உன்னோட மூளையை கண்ட்ரோல் பண்ணுது. அதனால உன்னால இங்க எதுவுமே பண்ண முடியாது, நீ வசமா மாட்டிக்கின. இதுல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது, ஏன்னா இப்போ உன்னோட கைக்குள்ள மாட்டி சின்ன பின்னமாக போற. அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கும் ஏதோ அங்க பெரிய மிருகம்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. நான் நல்லாவே தெரியுது அது வந்து ஒரு இல்யூஷன் தானே, ரொம்ப ரியலா இருக்கனால ஒண்ணுமே அங்க பண்ண முடியல. ஏய் ஏய் நீ வசமா மாட்டிக்கின, உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு பட்ட அழிவு தான் வரணும், ஏன்னா நான் உன்னை கொல்ல போறேன். ஏன் தெரியுமா, என்னோட பிளானை நீ நாசமாக்கிட்ட. என்கிட்ட இன்னும் ஒரு வழி இருக்கு. அந்த இடத்துல இப்படி இவன் சொல்ல அந்த அம்பு டைரக்டா அங்க போய் தாக்குது. தான் இவனுக்கு இல்யூஷன் தெரிஞ்சாலும் அந்த அம்பு வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சு யாருக்கிட்ட அது தாக்காம விடாது. அந்த வகையில அவருக்கும் அங்க அடிபடுது. இதை பாக்குற அந்த வயசானவரால எதையுமே நம்ப முடியல. ஏய் எல்லாமே கரெக்டா தானே போச்சு, எப்படி நீ வந்து எப்படி என்னோட இல்யூஷன்ல இருந்து வெளியில வந்த? நான் பண்ண அந்த இல்யூஷன் மேஜிக்ல இருந்து யாராலையுமே வெளியில வர முடியாது, எப்படி வந்த? நான் ஒரு ஜீனியஸ் ஆச்சு, எப்படி நீ இதை பண்ண? என்னது நீ ஒரு ஜீனியஸா? உண்மையை சொன்னா நீ ஒரு முட்டாளு. நான் ஒரு கோலம் மாதிரி பின்னாடி ஒளிஞ்சிருக்க, அதுவும் எதுக்கு சர்வே ஆகணும்னு. எல்லாம் பிளானையும் பண்ணிட்டு ஒரு ஒட்டுணி மாதிரி பின்னாடி ஒளிஞ்சிருந்தா நீ ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்ல. என்ன சொல்ல இருக்க? அங்க ஹீரோக்கு ஒரு நோட்டிபிகேஷனும் வருது, உங்களால 2 வெப்பனை ஒரே டைம்ல பயன்படுத்த முடியாது, நீங்க அதுக்கு காம்பேக்டபிளா இல்ல. அப்படி நீங்க பயன்படுத்தினா என்னோட உயிரே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ என்ன யோசிக்கிற? என்னோட உயிருக்காக பயப்படுறேன் அப்படின்னு யோசிக்கிறியா? அப்படி இருந்தா நான் எதுக்கு திரும்ப ரீஇன்கார்னேட் ஆகணும்? நான் ஒன்னும் அதுக்கெல்லாம் பயப்படவே இல்லை. அதே மாதிரி நான் ஒன்னும் கோழியும் இல்ல, நான் எதுக்கு டெத்தை பார்த்து பயப்படணும்? டெத்து ஒன்னும் எனக்கு வீக்னஸ் இல்ல, அதனால நான் இறந்து போனா உன்னையும் என் கூட அழிக்காம நான் விட மாட்டேன் சொல்லி அந்த வெப்பனை வச்சு அவன் தாக்குறான். அவரோட கதையும் அங்கேயே முடியுது. உன்ன மாதிரி ஒரு கோலை அவன் இப்படி ஒரு பைத்தியக்காரனா மாறுவான் நான் சுத்தமா எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் அந்த வேம்பயர் பண்ண காட்டுறாங்க. அவ குதிச்சு வேற ஒரு எத்துக்கு ஓடி போயின்னு இருக்கா. அவ டைரக்டா நம்ம ஹீரோ இருக்கிற எத்துக்கு வந்து பாக்குறா அந்த கிழவனோட கதை எப்படி இருக்குன்னு. அந்த கிழவனோட கதையே நம்ம ஹீரோ முடிச்சிட்டானா, அதை பார்த்து அவ இன்னமும் ஷாக் ஆகி அங்க ஓட ஆரம்பிச்சிடறான். கிழவனை நம்பி நான் இங்க வந்தனே என்ன சொல்லணும், நான் இவன் ரொம்ப பயங்கரமானவனா இருக்கான், இவங்க என்ன ஏதாச்சும் ஸ்பெஷலான யூனிட்டா என்ன? எவ்வளவுக்கு எவ்வளவு இங்க இருக்கிறனோ எனக்கு தான் அது ஆபத்தா விளையும், வந்து எப்படியாச்சும் இந்த எத்தை விட்டு தப்பிக்கணும். அந்த வேம்பயர் பொண்ணு அந்த எத்தை விட்டு போக ஆரம்பிக்கிறான். அவளுக்கு ஒரு கட்டத்துல ரொம்ப டயர்டா இருக்கு, ஏன்னா ரத்தத்தையும் அவ குடிக்கல. எனக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷான ரத்தம் வேணும். ரத்தம் நான் எங்க போறது? சடனா ஒரு பர்சன் அங்க போறான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு ஐடியாவும் வருது, இது போதும் எனக்கு. இந்த பர்சனை அவ தாக்குறான், ஆனா சடனா அந்த பர்சனை காணோம். அம்மா எங்க போனா அவன்? என்னம்மா கண்ணு பின்னாடி வந்து நீ தாக்கலான்னு பாக்குறியோ? இதை பாக்குற அவ இன்னமும் ஷாக் ஆகுறா. என்ன ஆச்சு? வந்து பார்த்தேன், அவன் சும்மா தான் நந்து போனா. நான் எப்படி அவன் மறைஞ்சு போனா? அவன் மறைஞ்சு போன அந்த விஷயத்த நான் சுத்தமா நோட்டே பண்ணல. பின்னாடியே அந்த பையனும் சொல்றான், ஏய் என்னம்மா கண்ணு வந்து பின்னாடி வழியா நான் தாக்கலான்னு பாத்தியோ? ஒரு வாரியரா அதுக்கு எந்த விதமான ஹானரும் இல்ல, என்ன உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா? அப்படி நீ ஸ்ட்ராங்கா இருந்தா இங்கே நீ சாகணும். இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அங்க ஹீரோவை சுத்தி நிறையவே ஸ்டோன்ஸா கிடக்குது. அங்க எல்லாருக்குமே லெவல் அப்போ ஆகுது. ஒருத்தங்க 30 லெவலுக்கும் மேல போறாங்க, ஒருத்தன் 30னா ஒருத்தன் 33க்கு போறான். அவரோட கண்ணியை அவங்களால நம்ப முடியல. ஒரு வித்தியாசமான விங்ஸ்னால அவரோட ஸ்ட்ரென்த் அங்க பல மடங்கு ரொம்ப அதிகமாகுது. என்னன்னு தெரியல, எங்களோட பாடி இன்னமும் ஸ்ட்ராங் ஆன மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஃபைனலி நீங்க லெவலப் ஆயிட்டீங்க, நம்ம இங்க ஒண்டி நிக்க முடியாது, அதனால இன்னமும் ஸ்ட்ராங் ஆக முடியும், அதனால கவலையே படாதீங்க. இல்ல நம்ம பார்க்கோட மூஞ்சி தான் தொங்கி போயிருக்கும், ஏன்னா அவன் தான் அங்க லெவலப்பே
ஆகல. நம்ம ஹீரோ தான் அங்க சப்போர்ட் பண்ற விதமா பேசுறான். பாருக்கு நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, உன்னாலையும் லெவலப் ஆக முடியும். இங்க இருக்கிற ஒரு ஒருத்தங்களை விடவும் நீ பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுவ, நம்புறல என்ன? இதுக்கு அவனும் ஒத்துக்கிறான். திடீர்னு மேல இருந்து ஒரு விஷயம் வருமா, அதை பார்த்து அவங்க இன்னமும் ஷாக்கா வராங்க. அட அது என்ன ஸ்டீல் பில்லரா? அப்புறம் தான் இன்னொருத்தன் சொல்றான், நல்லா பாருங்க அது ஒரு பெரிய ஸ்வார்டு. இது ஞாபகம் இருக்கா? நம்ம இதை தான் நம்ம பாஸ்ட்ல பார்த்திருப்போம். நிக்ரோமான்சரோட சண்டையில ஒரு பெரிய அட்டாக் பண்ணிருப்பான். இந்த ஸ்வாட் தான். அதான் நம்ம ஹீரோட கையில இந்த ஸ்வார்டு வந்திருக்கு. இந்த ஸ்வார்டு கூடவே சில பல ஸ்வாட்ஸ் இருந்திருக்கும். அதனால தான் நம்ம ஹீரோக்கு ஸ்டீல் எம்பரர் அப்படின்னு ஒரு பேரும் வந்திருக்கும். ஹீரோவும் சொல்றான், போன வாட்டியான மாதிரி இந்த வாட்டி ஆகாது. எல்லாருமே என்ன பண்ணிருக்கீங்க, நம்ம ரெடி ஆகணும், பேக்கப் பண்ணி நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போகணும். நான் விஷயம் இன்னமும் முடியல, இப்பதான் எல்லாமே ஆரம்பிக்குது அப்படின்னு இவன் சொல்றான். இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இதுக்கு மேலதான் இன்னமும் வேற லெவல்ல போகும். மறக்காம ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க. நிக்ரோமான்சர் அந்த கோட்ரன் அவங்க எல்லாம் இன்னமும் வரவே இல்லை. அவங்களோட சண்டைலாம் இன்னமும் தரமா இருக்கும். கொஞ்சோண்டு வெயிட் பண்ணி பாருங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம அந்த எபிசோடையும் பார்க்கலாம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.